அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு அம்மா உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக இழைச்சி போகணும். ஆனால் ஒரே மருந்தில் என்ன பண்ணுன்றதுக்காக உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு வழிகள் எல்லாமே பார்க்குறாங்க. நிறைய புத்தகங்கள் எல்லாமே வாங்கி படிக்கிறாங்க. சிரமமாக சொல்லக்கூடிய வழிகள் எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரே வரியில் ஒன்று சொல்லியிருக்கு, இந்த மருந்தை சாப்பிட்டால் உடல் பருமனை எளிதில் குறைக்கலாம்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மருந்தை பார்த்துட்டு போய் வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்தோடனே அந்த பாட்டில் இருக்கிறத சுற்றி படிக்கிறாங்க. அதை படிச்சுட்டு உடனே இவ்வளோலாம் ஃபேட்டெல்லாம் குறையும் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. முடிச்சுட்ட உடனே அதை என்ன பண்ணுறாங்கன்னா, குலுக்கி விட்டு சாப்பிடவும் அப்படின்ருக்கு. இவங்க படித்த சந்தோஷத்தில் குலுங்கி விட்டு சாப்பிடவும், குலுங்கி விட்டு அதை வாசிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு மருந்து போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, எகிரி குதிக்கிறாங்க. உடம்பு அப்படி இப்படி குலுங்கி எல்லாமே பண்ணிவிட்டு மருந்து சாப்பிட்றாங்க. ஒரு 10 நாளாக சாப்பிட்றாங்க. ஆனால் எடை குறையவே இல்லை. அப்போனா நம்ம குலுங்குறது தான் சரியில்லை, மருந்து கரெக்டு தான் சொல்லிட்டு 2 ஆள் போடுறாங்க. கால் கைகளை பிடிச்சிட்டு, இந்த பக்கம் 2 கால்களையும் இந்த பக்கம் 2 கைகளையும் பிடிச்சிட்டு குலுக்க இவங்க அதுக்கப்புறமா மருந்து சாப்பிட்றாங்க. ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா, உடல் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மருந்தாலையா என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பயம் மருத்துவர்கிட்ட போகிறாங்க. மருத்துவர்கிட்ட போனோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி மருந்து தான் சாப்பிட்டேன், இது ஒன்றும் எஃபெக்டெல்லாம் ஒன்றும் பண்ணாதம்மா, எதிர்வினை எதுவுமே இது பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, குலுங்கி விட்டு சாப்பிடும்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதனால் ஆட்கள் கால் கையெல்லாம் பிடிச்சி குலுங்க, என் உடம்ப நான் ரொம்ப குலுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதா இருக்குது, அது ஒன்றும் ரொம்ப கடினமாக இருக்குது, குலுங்கி விட்டு சாப்பிடுமா காடுங்க பாட்டில்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. ஒரே சிரிப்பு அவருக்கு. குலுக்கி விட்டு சாப்பிடவும் சொல்லி போட்டிருக்கு பாட்டில். ஆனால் இந்த அம்மா குலுங்கி விட்டு சாப்பிடணும், குலுங்கி குலுங்கி சாப்பிட்றாங்க. அப்போ தான் மருத்துவர் சொன்னார், இல்லைம்மா பாட்டில் குலுக்கி விட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லி தான் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கதை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எத்தகைய ஒரு செயலை செய்யும் போதும் அவசரத்தில் ஒரு ஆர்வத்தில் நிறைய என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தவறுதலாக செய்வோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லாமல் எத்தகைய செயலாக இருந்தாலும் நிதானமாக அதை படிக்கிறதோ செய்கிறதோ நிதானமாக செய்தோன்னா அதில் தவறு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நன்றி.